அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையான முஸ்லிம் யார்? முஸ்லிம் என்பதற்கு நாம் என்ன அளவுகோலை வைத்திருக்கிறோம்? தாடி, தலைப்பாகை, தொப்பி, பைஜாமா, ஜிப்பா ஒரு இஸ்லாமிய பெயர் மற்றும் பிரியாணி போன்ற உணவு வகைகளை சாப்பிட்டால் இவைகள்தான் இஸ்லாமியர் என்பதற்கான அடையாளங்களாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம். ஆனால் இவை மட்டுமல்ல, இவையும் தாண்டி இன்னும் 5 அம்சங்களை குர்ஆன் பட்டியலிடுகிறது. உண்மையான முஸ்லிம் யாரென்றால், அல்லாஹ்வின் திருநாமம் அவர்கள் முன் கூறப்பட்டால் அவர்களுடைய இருதயங்கள் பயந்து நடுங்கிவிடும். அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் இன்னும் அதிகரிக்கும். இன்னும் தன் இறைவன் மீது அவர்கள் முற்றிலும் நம்பிக்கை வைத்திருப்பார்கள். அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். அவர்களுக்கு நாம் அளித்த செல்வத்திலிருந்து நன்கு செலவு செய்வார்கள். இத்தகையவர் தாம் உண்மையான முஸ்லிம்கள் ஆவார்கள். அவர்களுடைய இறைவனிடம் அவர்களுக்கு உயர் பதவிகளும் பாவ மன்னிப்பும் சங்கையான உணவும் உண்டு. மேலும் உண்மையான முஸ்லிம் யாரெனில், அவர்களிடமிருந்து மற்றவர்களுக்கு எந்த துன்பமும் தொல்லையும் இடையூறும் ஏற்படக்கூடாது. எந்த ஒரு சூழலிலும் அவர்களிடமிருந்து மற்றவர்களுக்கு நன்மையும் பயனும் தான் விளைய வேண்டும். இதர மக்களுக்கு தொல்லை தருபவர் உண்மையான இறை நம்பிக்கையாளராக ஆக மாட்டார். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருடைய நாவில் இருந்தும் கைகளில் இருந்தும் இதர முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கிறார்களோ அவர்களை சிறந்த முஸ்லிம்கள் ஆவார்கள். யாரை குறித்து மக்கள் தம் உயிர் உடைமைகளை விஷயத்தில் அச்சமற்று இருக்கிறார்களோ அவரே உண்மையான முஸ்லிம் ஆவார். மேலும் பக்கத்து வீட்டார் பசியோடு இருக்க தான் மட்டும் உண்பவன் முஸ்லிம் அல்ல, மாறாக அண்டை வீட்டார் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, இதர சமுதாயங்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பசி துயரால் வாடுகிறார்கள் என தெரிந்தால் ஓர் முஸ்லிமின் முதல் வேலை பக்கத்து வீட்டாரின் பசியை போக்குவதுதான். அவர்தான் சிறந்த முஸ்லிம் ஆவார். மேலும் நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இறைவனின் பக்கம் பாவ மன்னிப்பு கோரி மீளுங்கள். நீங்கள் வெற்றியடைய கூடும் இன்ஷா அல்லாஹ்.